Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் நம்ம சாதத்துக்கு போட்டுக்கிற பூண்டு பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 1 கப், துவரம்பருப்பு 1 கப், 2 டீஸ்பூன் ஜீரகம், 8லிருந்து 10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் மிளகு, 10 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு நல்லா சூடானோடனே 1 கப் துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கணும். மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். துவரம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அடுத்ததாக 1 கப் பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அடுத்தது காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கணும். காரம் இவ்வளோ வேணான்னா மிளகாயை கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதையும் பிளேட்டில் மாற்றிக்கணும். அடுத்தது பூண்டை வறுத்துக்கணும். பூண்டை தோலோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு வறுத்துக்கலாம். பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு தான் அதை வதக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிளேட்டில் ஆற வச்சுருக்கிற மற்ற பொருளோட சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கணும். எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான பூண்டு பருப்பு பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தில் போட்டுக்கிட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.